உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 7ஆம் திகதி 7ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள். இன்று துதியை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பெருமை, ரிஷபம் இன்பம், மிதுனம் உற்சாகம், கடகம் நலம், சிம்மம் அமைதி, கன்னி புகழ், துலாம் பாசம், விருச்சிகம் சுபம், தனுசு போட்டி, மகரம் சாந்தம், கும்பம் சிக்கல், மீனம் அன்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, தேய்பிறை அஷ்டமி. நான் ஏற்கனவே தேய்பிறை அஷ்டமியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தில் சனீஸ்வரன் நன்றாக இல்லை என்றால், அதாவது உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அட்டமத்து சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, அதே நேரத்தில் சனியினுடைய தசா புத்தி 7.5 சனி நடந்தால் 7.5 வருடங்கள் நடக்கும். கண்டச்சனி, அட்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடக்கும். சனி திசை நடந்து தந்தால் 19 வருஷம் நடக்கும். இந்த மாதிரி சனீஸ்வரன் கூடாட்டி தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவரை வழிபட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு மட்டும் உண்டானதல்ல, அது சிவபெருமானுக்கும் உகந்த நாள். தேய்பிறை அஷ்டமி என்று சிவ வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நீலகண்டாஷ்டமி, ஸ்தானு அஷ்டமி, சம்புகாஷ்டமி என்று ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 12 தேய்பிறை அஷ்டமி வரும். அந்த 12 அஷ்டமிக்கும் 12 விதமான பேர்கள் உள்ளது. அது இல்லாமல் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, 7.5 சனி மாதிரி சனியினுடைய கோளாறு உள்ளவர்கள் கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யணும். அப்படி சனியினுடைய கோளாறு இல்லை என்றால் கூட தேய்பிறை அஷ்டமி சிவனை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய அற்புதமான நாள். ஒரு வருஷத்தில் 12 அஷ்டமி வரும். அந்த 12 அஷ்டமியும் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யலாம். அன்றைக்கு சிவனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். ஆலயத்தில் போய் சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். ஒவ்வொரு அஷ்டமிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு. இப்போ நான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பேனையும் பேப்பரும் எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் எப்பப்போ தேய்பிறை அஷ்டமி வருகின்றது என்ற டேட்டை உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த டேட்டில் தேய்பிறை அஷ்டமி, அந்த தினத்தன்று சிவன் ஆலயம் சென்று பைரவரை வழிபட்டாலும் சரி, சிவனை வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்ல போகிறேன். முதலாவது, இனி அடுத்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி 28ஆம் திகதி 7ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. எழுதி கொள்ளுங்க. 28ஆம் திகதி 7ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு வார அஷ்டமிக்கு பேர் நீலகண்டாஷ்டமி. நீலகண்டன் என்பது சிவனுடைய பேர். அவர் விஷத்தை முழுங்கைக்குள்ளே இந்த விஷம் போய் தொண்டையில் அப்படியே பார்வதி பிடிக்க தொண்டையில் நின்றுச்சு. அதனால் சிவபெருமானுடைய கண்டம் என்றால் தொண்டை என்ற அர்த்தம்.
நீல கலராக இருக்குது. அதனால் அவருக்கு பேர் நீலகண்டன். இந்த 28ஆம் தேதி வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை நீலகண்டாஷ்டமி என்று நாங்கள் சொல்கிறோம். அன்றைக்கு விரதம் இருந்த சிவனை வழிபட்டால் கல்வியில் மேன்மை உண்டாகும், நல்ல படிப்பு வரும், படிக்கக்கூடிய ஆற்றல் வரும், படித்தது ஞாபக சக்தியில் இருக்கும், பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், இவைகளுக்கெல்லாம் அன்றைக்கு தினம் ரொம்ப விசேஷம். இந்த நீலகண்டாஷ்டமி விரதம் இருந்து மாலை பொழுதில் சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம் எல்லாம் சொல்லி வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம். அடுத்தது 26ஆம் தேதி 8ஆம் மாதம். முதல்ல 28ஆம் தேதி வந்தது, இப்போ 7ஆம் மாதம். 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அடுத்த அஷ்டமி வருது. அதுக்கு பேர் ஸ்தானு அஷ்டமி. ஸ்தானு அஷ்டமி என்று அதுக்கு பேர். அதில் லக்ஷ்மி கடாட்சமும் விஷபயம் விலகும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். பணம் வேண்டும் என்பவர்கள், கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் சரிவை நோக்கி உள்ளவர்கள், பொருளாதார பிரச்சனை உள்ளவர்கள், வருமானம் குறைந்தவர்கள், பண வருமானம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த 26ஆம் தேதி 8ஆம் மாதம் வரக்கூடிய அந்த ஸ்தானு அஷ்டமி அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விஷ பயம் நீங்கும். அப்படி என்றால் நோயாளர்கள் ஆரோக்கியத்திற்காக அன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள், விஷக்கிருமிகளினால் தொற்றப்பட்டவர்கள், அதாவது விஷக்கிருமி தாக்கம், விஷ காய்ச்சல், தலைக்கு விஷமேறிட்டு உடம்புல சக்தி இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்தானு அஷ்டமி 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பொதுவாகவே சிவனுக்குரிய நாள், சோமவாரம். அடுத்த அஷ்டமி வந்து 24ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை. 24ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கு வர அஷ்டமிக்கு பேர் சம்புகாஷ்டமி என்று பேர். சம்புகாஷ்டமி என்று பேர். அன்றைய தினம் ஆயுள் விருத்திக்காக என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு கண்டம் இருக்குது, தத்து இருக்குது, விபத்து இருக்குது, ஆபத்து இருக்குது, 8வது வீட்டில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கு, அல்ல சனி சந்திரன் சேர்க்க, ஆயுள் பலம் குறைவு, நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான சம்புகாஷ்டமி 24/9/2024. 2வது, தந்தைக்கு செய்த தீன்மை விலகும். உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சில தவறுகள் செய்துவிட்டால், சில துரோகங்கள் செய்துவிட்டால், அல்லது தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறிவிட்டு பின்னர் மனவருத்தம் இருந்தால், இந்த அஷ்டமி சம்புகாஷ்டமி விரதம் இருந்தால் தந்தைக்கு செய்த தீமை விலகும். அடுத்தது 24ஆம் தேதி 10ஆம் மாதம். முதல்ல 24ஆம் தேதி 9ஆம் மாதம். இது 24ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 குருவாரம், வியாழக்கிழமை. ஈஸ்வராஷ்டமி. இது ரொம்ப விசேஷமானது. ஈஸ்வராஷ்டமி என்ற அதுக்கு பேர். சகோதர பகை நீங்கும். சகோதரர்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்தால், சகோதரர்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருந்தால், சகோதரர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த சகோதர பகையெல்லாம் நீங்கும். கைலாச பதவி கிடைக்கும். நாங்கள் இறந்தோன கைலாசத்துக்கோ வைகுந்தத்துக்கோ போக வேணும், அங்கே தான் சொர்க்கம். அந்த கைலாச பதவி மரணத்திற்கு பின்னர் சுமூகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ ஈஸ்வராஷ்டமி அன்றைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால். அதே மாதிரி 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 23ஆம் தேதி
நவம்பர் மாதம் 2024. அன்றைக்கு என்னென்றா கால பைரவாஷ்டமி அல்லது கால பைரவாஷ்டமி என்ற ஒரு அஷ்டமி இருக்குது. அந்த கால பைரவர் தான் அஷ்டமி திதி வழிபாட்டுக்கு சிறந்த தெய்வம். சரி, கால பைரவாஷ்டமின்றே அதுக்கு பேர். அதில் தனவரவு உண்டாகும். காசு வாரதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், தன வரவுல பிரச்சனை இருந்தால், வர வேண்டிய காசு வராமல் இருந்தால், காசு வாரதில் தடைகள் இருந்தால், கால பைரவாஷ்டமி வழிபாடு ரொம்ப விசேஷம். கோபத்தால் செய்த பாவம் நீங்கும். எங்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டுதுன்னா அசுரர்கள் ஆகி விடுவோம், மிருகங்களாகி விடுவோம், மனித குணத்தை மறந்து விடுவோம். கோபத்தில் என்ன பேசுகிறோம்னு தெரியாது, என்ன செய்கிறோம்னு தெரியாது. ரொம்ப அன்பானவர்கள், மரியாதைக்குரியவர்களை எல்லாம் தவறாக பேசி விடுகின்றோம். கோபம் வந்தோன்னு பொருளை போட்டு உடைக்கிறது, யாரையாவது போட்டு அடிக்கிற, இதெல்லாம் மிருகத்தனமான செயல்பாடு. ஆறாவது அறிவு இல்லாத மிருகங்களை மாதிரி நாங்கள் செயல்படுவோம். அது கூடாது. அப்போ என்ன செய்யும்? தனவரவு உண்டாகும், காசு வரும், கோபத்தால் செய்த பாவங்கள் நீங்கும். கால பைரவாஷ்டமி விரதம் இருந்தால் இது கால பைரவாஷ்டமி. இப்போ 5 அஷ்டமியை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் நாளைக்கு இன்னும் வரக்கூடிய அஷ்டமியை பற்றி நான் சொல்லுறேன். இப்போ கனகராஜா டிரோஷன் என்பவர் 16ஆம் தேதி 10ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். சக்தி டிவி ஃபேஸ்புக் ஊடாக கேட்கப்பட்ட கேள்வி. உயர்தளத்தில் கணிதம் கற்க